பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் வந்து ஃபங்க்ஷனுங்கிற பேரில் விருந்து வைத்தலுக்கு சில விஷயத்து அனுமதி இருக்குது. நம்ம நாட்டில் எத்தனையோ ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க. காது குத்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க. காது குத்துறது இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ அதுக்கு விருந்து வைத்தல்ங்கிறதும் வராது. சுண்ணத்துங்கிறது இஸ்லாத்தில் உண்டு, ஆனால் அதுக்கு விருந்து வைக்கிற இஸ்லாத்தில் இல்லை. நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, சுண்ணத்து கல்யாணம்னு என்ன செய்வாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் சுண்ணத்து கல்யாணம்ன்ற மாப்பிள்ளையெல்லாம் குதிரையெல்லாம் கொண்டு வர சொல்லி அதில் ஏற்றி உட்கார வச்சு ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டு அப்புறமேட்டு சுண்ணத்து பண்ணி அப்புறம் ஊருக்கெல்லாம் அழைத்து என்ன செய்வாங்க, கல்யாண அளவுக்கு விருந்து கொடுப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற காலத்துலலாம் சுண்ணத்து கல்யாணம்ன்றதுக்கு பேர். சுண்ணத்து கல்யாணம் அதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்து நகைகள்லாம் தங்க நகைலாம் போடுவாங்க. நிறையெல்லாம் போட்டு விட்டு என்ன செய்வாங்க, அலங்காரம் பண்ணி வச்சுட்டு சுண்ணத்து பண்ணிடுவாங்க. சுண்ணத்து பண்ணுற அன்றைக்கி விருந்து கொடுப்பாங்க. இது உண்டாண்டா இதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து முதல்ல சுண்ணத்து ஹசன் ஹுசைனுக்கு சுண்ணத்து பண்ணியிருப்பாங்கல்ல, எத்தனாம் தேதி பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாருக்கும் சொல்லவே இல்லை. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுறாங்கல்ல. அவங்க பேர பிள்ளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, விழா வச்சுருந்தாங்கன்னு வைங்க, நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க. இது ரஜப் மாதம் 19 ரசூலுல்லாஹ் பேரனுக்கு ஹசனுக்கு சுண்ணத்து பண்ணாங்க. அது எப்போ பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தேடி தேடி பார்க்குறோம், ஹசனுக்கு எப்போ சுண்ணத்து பண்ணாங்கன்னு இது கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்கல? அது விளம்பரப்படுத்தி செய்கிற விஷயம் கிடையாது. அது ஃபங்க்ஷன் பண்ணி செய்கிற விஷயம் கிடையாது. அவங்க யாருக்கும் சொல்லாமல் அவங்களுக்குள்ள நடத்திக்கிட்டாங்கன்னு அது அடுத்த ஆளுக்கு அறிவிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஃபாத்திமா வயசுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி வயசுக்கு வந்ததுக்கு ஏதாவது அவங்க உமாமா பேத்தி இருந்தாங்க, அவங்க வயசுக்கு வந்திருப்பாங்க. எப்போ வயசுக்கு வந்தாலும் தேடி பாருங்கள், கிடைக்காது. ஏன்னா வயசுக்கு வருதல் என்பதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அது பாட்டுக்கு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். காது வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்களே தவிர அப்போ வந்து காது குத்துறது, அது மாதிரி இது மாதிரி வயசுக்கு வர்றது, சுண்ணத்து பண்ணுறது, அது மாதிரி கற்பம் ஆகிட்டாங்கன்னா வளைகாப்புன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போய் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் நிறைய அடிக்கி அது ஒரு சந்தோஷமாக விருந்து மாதிரி என்ன செய்வாங்க, வளைகாப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, அதை ஒட்டி பெரிய விருந்து கொடுக்கறது, இப்படி நிறைய எக்கச்சக்கமான ஒரு நிகழ்வுகள் வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அது வந்து தீனுடைய பேரில் நம்ம வந்து செஞ்சிட முடியாது அப்படி. ஆனால் ஃபங்க்ஷனுங்கிற மேரில் உள்ள விஷயத்துக்கு சில விஷயங்களுக்கு அப்படி கொடுக்க சொல்லியிருக்கு மார்க்கத்தில். அப்படி சொன்னதில் முதலாவது விருந்து என்னன்னு கேட்டால் அக்கீகாங்கிற ஒரு விருந்து. அக்கீகான்னு சொன்னால் ஒருவனுக்கு குழந்தை பிறக்கிறது தான் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற மிக சந்தோஷமான ஒரு திருமணத்துக்கு அடுத்து அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடியது. அவனுக்கு சந்ததிகள் பிறக்கிறது ஒரு மகிழ்ச்சி தரும். எத்தனாவது பிள்ளையாக இருந்தாலும் தலைப்பிள்ளைக்கு தான் கிடையாது, எத்தனாவது பிள்ளை பிறந்தாலும் அவனுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி வரும். அப்போ அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் ஆண்களுக்கு ஆண்களாக இருந்தால் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னு சொன்னால் 2 ஆடுகளும், பொம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னு சொன்னால் 1 ஆடுகளும் என்ற வகையில் அக்கீகாண்டு ஒரு விருந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்காங்க. அதை சுன்னத்தை ஆக்கியிருக்கிறாங்க. அது எப்படி வருதுன்னு கேட்டால் ஹதீஸ் நசையில் வருகிறது, ஃபில் குலாமி ஷாத்தானி முகாஃபாத்தானி, நீங்கள் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும். அந்த 2 ஆடுகளும் சமமாக இருக்கணுங்கிறாங்க. அதாவது 8 வயசில் ஒரு ஆடு, 6 வயசில் ஒரு ஆடுன்னு கொடுக்கக்கூடாது. 20 கிலோவில் ஒரு ஆடு, 10 கிலோவில் ஒரு ஆடு கொடுக்கக்கூடாது. ரெண்டுமே சமமாக இருக்கணும். நீங்கள் வந்து 10 கிலோ ஆடுனா இப்போ 10 கிலோ ஆடாக இருக்கணும். 20 கிலோ ஆடாக இருந்தால் அது ரகசியம், அந்த தத்துவம் என்ன நமக்கு விளங்கலை. ஆனால் அப்படி தான் ஹதீஸில் இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஷாத்தானி முகாஃபாத்தானி, சமநிலையில் உள்ள 2 ஆடுகள், 2 ஆடு ஈக்குவலாக உள்ளதாக இருக்கணும், அப்படி கொடுக்கணும். ஒஃபில் ஜாரியத்தி ஷாத்துன், பெண் குழந்தை பிறந்தால் 1 ஆடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விதியாக்கினார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நசையில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ ஆம்பளை பிள்ளை பிறந்தால் என்ன செய்யணும், 2 ஆடை கொடுக்கணும். அந்த கொடுக்குற ஆடு வந்து கிடாயாகவும் இருக்கலாம், பெட்டையாகவும் இருக்கலாம் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்லிடுறாங்க. உலா எல்லோருக்கும் துக்குரான குன்னை இனாசன், நீங்கள் கொடுக்குற அக்கீக்கா கொடுக்கக்கூடிய அந்த ஆடு வந்து கிடாயாக இருந்தாலும் சரி, பெட்டையாக இருந்தாலும் சரி, 2 பெட்டையாக இருந்தால் அதையே கொடுங்க, 2 கிடா இருந்தால் அதே கொடுங்க. 2 எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஆம்பளைக்கு 2, பொம்பளை பிள்ளை பிறந்தால் 1 கொடுக்கணும்னு சொல்லிடுச்சோம். 2க்கு மேலே கொடுக்கலாமா, அது ஒரு கேள்வி வரும். 2க்கு மேலே கொடுக்கலாமான்னு சொன்னால் நம்மளால் விரும்பி கொடுக்கறது எத்தனை நாளும் கொடுக்கலாம். இது வந்து மார்க்கத்தில் ஒரு வழிமுறை ஆக்கப்பட்டிருக்கு. இந்த அக்கீகாங்கிற என்ன செய்யப்பட்டிருக்கு, மார்க்கத்தில் ஒரு வழிமுறையாக சொல்லி தந்திருக்கிறாங்க. வழிமுறையாக சொல்லி தந்திருக்கும் பொழுது நீங்கள் 2, ஒருத்தர் 10, ஒரு 20ன்னு கொடுத்தாருன்னு சொன்னால் ஏழைப்பாளையெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. எல்லோரும் இதை கொடுக்கணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு வரம்பு இருக்கணும். உங்களுக்கு 100 கூட கொடுக்க முடியும். நீங்கள் அடுத்தடுத்த நாளைக்கு சும்மா கொடுங்க, காரணம் இல்லாமல் விருந்து கொடுக்கலாம்ல. காரணத்தை சொல்லாமல் விருந்து கொடுத்தீங்கன்னா அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் வராது. காரணத்தோடு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வசதி உள்ளால் 10 ஆடு கொடுத்துருவீங்க. அவன் ஏழைக்கும் பிள்ளை பிறக்கும், அவன் 10 ஆடுக்கு எங்கே போவான்? அப்போ அவனுக்கு கொடுக்க முடியாது. உங்களை பார்த்து நம்ம கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி வரும். அதனால் மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், 2 நீங்கள் நம்பர் போட்டு சொல்கிறாங்க, 2ம் அதுக்கு மேலேயும் சொல்லியிருக்கலாம்ல.
அப்படி சொல்லும்போதே ஆண் குழந்தை பிறந்தால் 2, பெண் குழந்தை பிறந்தால் 1, வசதி உள்ளவர்கள் அதுக்கேற்ப கூட்டிக்கிறங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அப்படி சொல்லாமல் இருக்கிறதுனால 2 தான் கொடுக்கணும். நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும்? 2 தான் கொடுக்கணும். எங்கள் உறவினர்லாம் ஜாஸ்தி, நம்பர்லாம் அதிகம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியும். இதுக்கு இவ்வளோ தான் செய்யணும். நான் உறவினர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மற்ற விருந்து கொடுக்க உங்களுக்கு தடை இல்லையே. நீங்கள் பிள்ளை பிறந்து 7ஆவது நாள் அது கொடுக்கணும்னு இருக்குல்ல, 10ஆவது நாள் நீங்கள் கொடுங்க. அக்கைக்கான்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு சந்தோஷமாக விருந்து வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி 50 ஆட்டை எடுத்து கூட கொடுங்க. அதுக்கு மார்க்க தடை வராது. அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ண நினைக்க மாட்டான், காப்பீடிக்க நினைக்க மாட்டான். அவர் விரும்பி கொடுக்குற விஷயம் தானே. அக்கைக்காக்குன்னு கொடுக்குறதா இருந்தால் நம்ம பிள்ளைக்கும் கொடுக்கணுமேன்ட்டு அவன் நினப்பு வந்துடும் அவனுக்கு. அதனால் அக்கைக்காங்கிற பேரில் கொடுக்குறது எவ்வளோதான் இருக்கணும்னு கேட்டால், வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டாலும் சரி, ஆம்பளை பிள்ளைன்னா 2 ஆடு கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைன்னா என்ன இருக்கணும்? 1 ஆடு கொடுக்கணும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். அதே மாதிரி எண்ணெய் கொடுக்கணும் என்று கேட்டால் 7ஆம் நாள் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. 7ஆம் நாள் கொடுக்கக்கூடிய ஹதீஸ் யௌம சாபி 7ஆம் நாள் தான் கொடுக்கணும்னு வந்துருச்சு. ஆனால் சில ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் 2 விதமான நாட்களில் கொடுக்கலாம்னு வருது. எப்படி கொடுக்கணும்னா, அதாவது துதுபகு லிசபாயில் 7ஆவது நாள்லையும் அறுக்கலாம், ஒலி அர்பா அஷரத்தை 14ஆவது நாளிலும் அறுக்கலாம், ஒலி இஹ்தா இஷ்ரீன 21லையும் 7 நாள் சேர்த்து 7, 14, 21, 7 + 7 + 7 கூட்டிக்கிறங்க. 7ஆம் நாளில் கொடுக்கலாம், இன்னொரு 7 நாளை சேர்த்து 14ஆவது நாளில் கொடுக்கலாம், இன்னொரு 7 நாளை சேர்த்து 21ஆம் நாளில் கொடுக்கலாம்னு ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸு பைஹகியில் இருக்கிறது. இந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் கிடையாது. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் இஸ்மாயில் இப்னு முஸ்லிம்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள் என்று சொல்லி அஹ்மது இப்னு ஹம்பல், புகாரி, உகைலி, அதே மாதிரி யஹ்யா இப்னு மயின், இப்னு மஹதி, இப்னுல் முபாரக்கு, இப்படி ஏராளமான அறிஞர்கள் இந்த ஆள் பலவீனமான ஆள் இஸ்மாயில் இப்னு முஸ்லிம் என்பவர் இன்னும் தாரகுத்தினி சொல்கிறார் மத்ரூக்குல் ஹதீஸ், இவர் பொய்யர் என்று சந்தேகப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 7லையும் கொடுக்கலாம், 14லையும் கொடுக்கலாம், 21லையும் கொடுக்கலாம்னு இந்த ஹதீஸை பார்த்துட்டு கொடுத்துடக்கூடாது. 7ல் மட்டும் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு சரியான ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், சில ஆளுக்கு ஏழ்மையாக இருந்திருப்பாங்க, இப்போ வசதியாக இருப்பாங்க. எங்கள் வாப்பா எனக்கு கொடுக்கல, இப்போ நான் வசதியாக இருக்கிறேன், 20 வயசில், நான் 20 வயசில் எனக்கு அக்கிக்கை கொடுக்கலாமா, 25 வயசில் கொடுக்கலாமா? உங்கள் குழந்தை பிறக்கும்போது கஷ்டமாக இருந்திருப்பிய, இப்போ பணக்காரராக போயிருப்பிய, என் பையனுக்கு 20 வயசு ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் காசு இருக்குது, அன்னை கொடுக்காது நீ கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். அப்படிலாம் கொடுக்க முடியாது. எதுக்கு நாளை குறிச்சிட்டாங்களோ அதில் அதுக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. அது அந்த இதுக்கு இல்லை, உங்களுக்கு கேள்வி வரப்போகிறதில்ல. 7ஆவது நாள்னால் 7ஆவது நாள் கொடுங்க. 7ஆவது நாள் அன்னைக்கு உங்கள் சாப்பாடு செலவு எல்லாம் போக ஒரு ஆடு வாங்குவதற்கு 2 ஆடு வாங்குவதற்கு வசதி இருந்தால் கொடுங்க, வசதி இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அதை கலாச்சயனை வேறு ஒரு நாளில் கொடுக்கணுமா இருந்தால் 7ஆம் நாள்னு போட்டது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்படி வசதி இல்லை என்றால் வேறு நாளில் நோம்புக்கெல்லாம் வருதில்ல, ரமலானில் நோன்பு வைங்க, பிரயாணத்தில் இருந்தால், நோயாளியாக இருந்தால் வேறு நாளில் வைங்கிட்டு வருதில்ல. அப்படி சொல்லப்பட்டால் தான் நீங்கள் நாளை மாற்றணும். அப்படி சொல்லப்படலை. இதுக்கு என்னென்னு வந்திருக்கு, 7ன்னு முடிச்சாட்டேன். அப்போ 7ஆம் நாள் தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது குழந்தை பிறந்தால் 7ஆவது நாள் அன்னைக்கு தான் என்ன செய்யணும்? அக்கிக்கா கொடுக்கணும். அந்த 7ஆம் நாள் கொடுக்க முடியாட்டி முடிஞ்சு அவ்வளோதான். 7ஆம் நாளைக்கு வசதி இல்லை, 10ஆம் நாள் தான் வசதி வருது, கொடுக்காதியே. அந்த நாள் தவறி போச்சா இல்லையா? நாள் கெடுவை நிர்ணயிச்சிருக்கும் பொழுது அதை வேறு நாளில் செய்வதுங்கிறது அது சுன்னத்துக்கு மாற்றம். ரசூலுல்லாஹ் அப்படி அனுமதிக்கல. அப்போ நாளை குறிச்சதுக்கு என்ன மீனிங் என்ன? 7லையும் கொடுக்கலாம், என் இஷ்டப்படி 25லையும் கொடுக்கலாம், ஏன் சொன்னாங்க தேவையில்லாமல்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? அதனால் 7ஆவது நாள் தான் கொடுக்கணுங்கிற ஒன்று. ஆனால் 7ஆவது நாளைக்கு மேலே கொடுக்கலாம் என்பதற்கு சில ஆதாரத்தை வச்சுருக்கிறாங்க. என்ன ஆதாரம் வச்சுருக்காங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியான பிறகு நமக்கு அக்கீக்கா கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைத்து அவங்க தனக்கு அக்கீக்கா கொடுத்தாங்களாம். ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, நபியான பிறகு அக்கா நஃப்ஸிஹி பாத நுபுவத்து காலத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக அக்கீக்கா கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பைஹக்கியில் இருக்கிறது, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு அப்போ ரசூலுல்லாஹ் தனக்காக 40 வயசுல கொடுத்துருக்காங்கல்ல, நுபுவத்துக்கு பிறகுண்டு வருது. அது 40ல் கொடுத்தாங்களா 50ல் கொடுத்தாங்கன்னு தெரியலை. நுபுவத்துக்கு பிறகுங்கிறது 65 வயசு 63 வயசு வரைக்கும் உள்ள 23 வருஷத்தை எடுத்துக்கிறோம். எந்த ஆண்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. 40லே கொடுத்துருக்கட்டுமே, நபியான அந்த வருஷமே கொடுத்துருக்கட்டுமே. அப்படின்னா லேட்டாக கொடுக்குறான்னு வழங்குதில்ல. பிறந்த 7ஆம் நாள் கொடுக்காம 40 வருஷத்தில் கொடுக்குறாங்க. இதை வைத்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சில வாதங்களை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி சரியான செய்தி இல்லை. 2வது விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த அக்கீகா என்பது ரசூலுல்லாஹ் உருவாக்கின வணக்கம் கிடையாது, ஜாஹிலியாக்கிட்ட இருந்த வணக்கம். ஜாஹிலியா காலத்திலேயே அந்த அக்கீகாங்கிற பேரும் அந்த நாளில் ஆடு அறுப்பதும் அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது.
அது 7ஆம் நாள் என்பது அந்த லிமிட்டு சொன்னது தான் ரசூல்லா சொன்னதே தவிர, குழந்தை பிறந்தால் அவர் ரசூல்லாவுக்கு கொடுத்தே இருப்பாங்க. ரசூல்லா பிறந்த ஜாகிலியாவில் இருந்தால் கூட அவங்க பாட்டனார் அப்துல் முத்தலிப் நல்ல வசதியாக தான் இருந்தார். அவர் நினைச்சிருப்பார், அவரே 7ஆம் நாள் கொடுத்துருப்பார். அது கொடுக்கலான்ட்டு சொல்லலாம் தெரிய தேவையில்லை. அவங்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. அப்படி கொடுக்காட்டா கூட ஒரு அது முடிஞ்சதை திருப்பி செய்யணுங்கிறதுக்கு அவருடைய சட்டம் வராது. மார்க்கத்தில் இது வந்து கட்டாய கடமை ஒன்றும் கிடையாது. அதனால் அது ஒரு விஷயம். ரெண்டாவது செய்தி சரியில்லை. என்ன சரியில்லைன்னு எதை சொல்கிறோம்னு கேட்டால், பைஹைக்கு தான் இதை பதிவு செய்கிறார். பதிவு செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் வந்து இன்னமா தரக்கு அப்துல்லாஹிபின் முஹர்ரஸின் லிஹாலி ஹாதல் ஹதீஸ், அப்துல்லாஹிபின் முஹர்ரஸ் என்பவர் இது அறிவிக்கிறார். இவரை இந்த ஒரு ஹதீஸ் அறிவித்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஆளுடைய எல்லா ஹதீஸையும் தள்ளுங்கன்றாங்க. அவ்வளோ பெரிய ஆதாரமற்ற செய்தி. அதாவது இவரை பலவீனப்படுத்துறதுக்கு இந்த அப்துல்லாஹிபின் முஹர்ரஸுங்கிறவர் தான் இதை அறிவிக்கிறார். இவருக்கு பெருசாக ஒன்றும் விமர்சனம்லாம் இல்லை. எல்லா அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒரு அபாண்டமான ஒரு செய்தியை சொல்கிறார் இவர், அதனால இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி இதை அறிவித்ததுனாலே அவர் பலவீனமாக்கியிருக்கிறாங்க என்று பைஹைக்கு அதிலே சொல்லிடுறார். இதில் அவர் தான் அந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாரு. அவரே அந்த ஹதீஸ் கீழே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது வந்து சரியே இல்லை, அதனால் ரசூல்லா செஞ்சாங்கன்னு சொல்கிறது வந்து அது பலவீனமான ஒரு செய்தியாக போயிடுது. அதே மாதிரி வந்து தபரானியுடைய அவுசத்தில் ஒன்று இருக்கிறது. அதில் வந்து அதில் அனஸ் அறிவிக்கிறதா வருது. அதில் வேறு ஒரு ஆள் வர்றாரு. அதில் யார் வர்றாருன்னா அப்துல்லாஹிபின் முசன்னான்னு ஒருத்தர் வர்றாரு. அதனை இப்படி தான் வருது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கவன் நப்சி பாதமா புய்ஸ நபியன், நபியாக ஆக்கப்பட்ட பிறகு தனக்காக ஹக்கீக்கா கொடுத்தார்கள் வருது. இதே மாதிரியான கருத்துப்பட தான். ஆனால் வந்து என்ன இருக்குன்னா, அறிவிப்பாளர் வேறையாக இருக்குது. அதனுடைய அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால், அப்துல்லாஹிபின் முசன்னான்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாரு. அவர் என்னன்னு கேட்டால், அவர் உக்கைலிங்கிற அறிஞர், இந்த அறிவிப்பாளர்களை இடப்படக்கூடிய அறிஞர் சொல்கிறாரு, காணல் ஐஃபன், இவர் பலவீனமானது, முன்கரல் ஹதீஸ். இது வந்து முன்குரல் ஹதீஸ்னா மறுக்கப்பட்ட ஹதீஸ். மறுக்கப்பட்ட ஹதீஸ்னா ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு மாற்றமான ஹதீஸை அறிவிக்கிறவர். ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கும், 7ஆம் நாள் தான் கொடுக்கணும்னு ஹதீஸ் வருதில்ல, அதுக்கு மாற்றமான செய்தி அறிவிக்கிறார்ல. இவர் இந்த மாதிரி அறிவித்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஹதீஸுக்கு மாற்றமானதாக அறிவிச்சுட்டு இருப்பார். அதனால் அவர் முன்கருன்றுவாங்க, இவர் ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு மாற்றமாக அறிவிக்கிறவர்னு. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அப்துல்லாஹிபின் முசன்னாங்கிறவர். அதே மாதிரி நிறைய சில அறிஞர்கள் அவர் கொஞ்சம் பாராட்டின்னு சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் குறை சொன்னவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவர் அதனால் இந்த ஒரு ஹதீஸும் சரியில்லை, ரசூல்லா கொடுத்தாங்கங்கிறது சரி கிடையாது. அதே நேரத்தில் எப்போ தான் கொடுக்கணும்னு கேட்டால், தெளிவான ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால், இந்த 7ஆம் நாள் தான் கொடுக்கணுங்கிறோம்ல, அந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் இப்னு மாஜாவில் இருக்குது, நசையுடைய சுனனு சுகராங்கிற கிதாபில் இருக்கிறது, அபுதாவுதில் இருக்கிறது, அஹ்மதுடைய முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, மூஜமுல் கபீருங்கிற தபரானியுடைய நூலில் இருக்கிறது, சுனனுல் குபுராங்கிற அது பைஹைக்குடைய நூலில் அதில் இருக்கிறது, பஸார்ங்கிற நூலில் இருக்குது. இம்புட் நூலில் இருக்கிற ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால், இது சரியான ஹதீஸ். குல்லு குலாமின் முர்த்தஹனுன் பி அகீகதி, ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவின் மீது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அகீகா கொடுக்கறது பொறுப்பு, அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, துதுபஹு அன்ஹு யோமசாபி, 7ஆவது நாளில் அந்த குழந்தைக்காக வேண்டி அறுக்கப்பட வேண்டும். 7ஆவது நாளில் அந்த குழந்தைக்காக அறுக்கப்பட வேண்டும். ஒய்ஹுலகு ரஸுஹு, 7ஆம் நாளில் தலைமுடியை மலிக்க வேண்டும். ஒய் சம்மா, 7ஆம் நாளில் பேர் வைக்க வேண்டும். இந்த 3மே என்ன செய்யணும், 7ஆம் நாளில் வைக்கின்றது. இந்த தலைமுடி வலிக்கிறது விஷயம் வந்து இந்த விருந்தில் வராட்டா கூட அது வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்குங்க. அந்த 7ஆம் நாள் சில பேருக்கு முடி இறக்குறதுக்கு அந்த மண்டை ஓடு தரியாக இருக்காது. அந்த மண்டை ஓடுங்கிற ஒரு தன்மைக்கு இருக்கணும். இப்படி அமுங்கிற மாதிரி ஒரு தன்மையில் இருந்துச்சுன்னா அதை வலிக்க முடியாது. அதை பார்த்து என்ன செய்யணும், மருத்துவர்கள் இது பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் முட்டை அடிக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், 7ஆவது மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று அதை செஞ்சுக்கிற வேண்டியது. 7ஆவது நாள் வந்து பேர் வைக்கிறதும் 7ஆவது நாள் வைக்கலாம். 7ஆவது நாளுங்கிறது அதிகபட்சமாக உள்ள கணக்கு 7ஆம் நாளுங்கிறாங்களே தவிர, நீங்கள் வந்து பிறந்தவனே பேர் வைக்கலாம். பிறந்தவனே பேர் வைக்கலாம்ங்கிறதுக்கு குர்ஆனில் நமக்கு என்ன இருக்குது, ஆதாரம் இருக்குது. ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா வந்து இம்ரானுடைய மனைவின்னு வருது. இம்ரான் என்பவர் தான் அவங்களுக்கு தகப்பனார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மரியம் தாயார் இருக்கிறாங்கல்ல, அவங்க தாயார் பேரை குர்ஆனில் சொல்லப்படலை, இம்ரானின் மனைவின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து ஒரு வயிற்றில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கருவில் உண்டாகிட்டாங்க. உண்டான பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தாயார் வந்து என்னுடைய பிள்ளையை வந்து நான் பள்ளிவாசலுக்காக நேர்ச்சை விட்டுறேன். அந்த காலத்தில் யூதர்களுக்கு நபிமார்களுடைய பள்ளிவாசல் இருக்கும்ல, அந்த பள்ளிவாசலுக்கு என்ன செய்வாங்கன்னா பிள்ளையை நேர்ச்சை பண்ணிடுவாங்க. நேர்ச்சை பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச வயசு வந்தவொடனே நீ பள்ளிவாசலில் போய் இருந்துக்க, அங்கேயே இருந்து அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சேவை செய்கிறதுக்குன்னு சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்ட பிள்ளைகளை உரிமை கொண்டாட மாட்டாங்க. அதனுடைய சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் பார்த்துக்கணும், வழிபாட்டுத்தனம். அப்போ நம்ம தான் பள்ளிவாசலுங்கிறோம்,
அவங்களுடைய ஏதோ கோயில் வழிபாட்டுத்தலம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இதில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, நம்ம ஆம்பளை பிள்ளை தான் பெருவும் நினச்சி நேர்ச்சி பண்ணி விட்டாங்க. என் பிள்ளை பிறந்தோம் நான் என்ன செய்கிறேன், பள்ளியாசல கொண்டா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிள்ளை பிறந்தோன்னு யாரெல்லாம் நான் நேர்ச்சி பண்ணி விட்டு பொம்பளை பிள்ளையா இருக்குதே, லைசா தக்கர் கல் ஊன்சா, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க முடியாது, இது எப்படி சரியாக வருங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க நினைக்குவாங்க. நினைச்சாலும் அல்லாட்டு நேர்ச்சி பண்ண மாதிரி பள்ளிவாசலில் யார் இருப்பான்னா ஜக்கரியா நபி வாழ்ந்த காலம். ஜக்கரியா நபி தான் அங்கே சமுதாய தலைவர், அவர் நபியாக இருக்கிறாரு. ஜக்கரியா நபி, யஹ்யா நபி, ஈசா நபிலாம் ஒரு காலத்தில் இருந்தவங்க. ஜக்கரியா நபியுடைய மகன் தான் யஹ்யா நபி. யஹ்யா நபி ஈசாவும் ஒரு சம வயசு உள்ளவங்க. ஈசா நபி யஹ்யாவும் அந்த மாதிரி அந்த ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக யார் இருக்கிறா, ஜக்கரியா நபி இருக்கிறாங்க. அங்கே கொண்டாந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செய்வாங்க, நான் சேவைக்கு நேர்ச்சி பண்ணிட்டேன்ற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த நான் குழந்தையை பெற்றுட்டேன் பொம்பளை பிள்ளைய, இன்னி பிறந்த அன்னைக்கு சொல்கிறாங்க, இன்னி சம்மை துகா மரியம், நான் இதுக்கு மரியம் என்று பேர் வைத்துட்டேன். எப்போ பேர் வைக்கிறாங்க, ஃபலம்பா வலாத்து, எப்போ பிள்ளைய பெற்றாங்களோ பெற்ற உடனே மகளுக்கு மரியம்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ 7 நாளுக்கு வெயிட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் உடனே கூட பிறந்தவுடன் நினைஞ்சிடலாம், பேர் வச்சிடலாம். குரானில் அது மாதிரி ஒரு நல்லடியார் வைத்திருக்கிறாங்க என்பது அல்லாஹ் குரானில் எடுத்து சொல்கிறான்னா அதை அக்செப்ட் பண்ணுறான்னு அர்த்தம். அது தப்பாக இருந்தால் கண்டிச்சிருவான் அல்ல. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறான்னு சொன்னால் அது உலகத்தில் சிறந்த பெண்மணின்னு சொல்லப்படக்கூடியவங்க மரியம். அவங்களுக்கு பேர் வச்சது எத்தனை என்னைக்கு வச்சாங்க, பிறந்த அன்னைக்கு வச்சாங்க. அப்போ அவங்களே தான் வச்சுக்கிட்டாங்க, யாரையும் ஜக்கரியா நபி பெரிய ஆளை கூட கூப்பிடலை, அம்மாவை பிள்ளைக்கு பேர் வச்சுட்டாங்க. இன்னி சமயத்துகா மரியம், நானே என் பிள்ளைக்கு மரியம்னு பேர் வச்சுட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் பேர் வைக்கிறதா இருந்தால் குழந்தை இந்த அக்கீகா சட்டத்தில் போய் விருந்தாக இருக்கிறனால நமக்கு அக்கீகாவில் மட்டும்தான் போகணும். சைடாக இதை சொல்லிக்கிறேன், இப்போ அந்த ஹதீஸில் சேர்ந்து இது வர்றதுனால பேர் வைக்கிறது இன்றைக்கி உள்ள சட்டப்படி உடனே தான் பேர் வைக்க சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி பேர் இல்லாமல் பதிவாயிரும். அந்த குழந்தைகள் பிறந்தவொன்னே மாநகராட்சியில் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களை உசுர் எடுப்பாங்க, பேரை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதனால் ஒரு பேரை சொல்லிவிட்டு அப்புறமே மாற்றுறது பெரிய சிக்கல். நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இப்போ ஒரு பேரை சொல்லி பதிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அவசரத்துக்கு ஏதாவது பேரை சொல்லிடுவீங்க, அதுக்கப்புறம் இந்த பேர் தான் முடிவு பண்ணி செஞ்சு அதை மாற்ற போனீங்கன்னா அதுக்கு 1000 ஃபார்மாலிட்டிஸ் வரும். அதனால் வைக்கும்போது முதல்ல பிள்ளை பிறக்கும்போது ஐடியா பண்ணி ஆம்பளை பிள்ளைண்டா இது பொம்பளை பிள்ளை இதெல்லாம் ஐடியா பண்ணி வச்சுக்கிறங்க. எந்த பிள்ளை பிறந்தாலும் அன்றைக்கே நெஞ்சிருந்தேன் பேரை சொல்லிவிட்டு நல்லது. 7ஆம் நாள் தான் வந்திருக்கு ஹதீஸ்னு சொல்லுவாங்க. 7ஆம் நாள் வரைக்கும் வைக்கலான்னு அர்த்தமே தவிர 7க்கு முந்தி வைக்கக்கூடாதுன்னு கிடையாது, முன்னாடி வச்சுக்கலாம். சரி இருக்கட்டும். இப்போ 7ஆம் நாளுக்கு வைக்கணும், அக்கீகா கொடுக்கணும் என்பதற்கு இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் 14, 21, 14, 7, 14, 21, 3 கொடுக்கலாம்னு சொல்கிற ஹதீஸு சரியானதாக இல்லை. ரசூலுல்லாஹ் நபியான பிறகு அக்கீகா கொடுத்தாங்க என்பதும் சரியானதாக இல்லை. இதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அது ஒரு விஷயமாச்சு. சரி, அக்கீகாங்கிறது கட்டாய கடமையா, அக்கீகா குழந்தையை கொடுக்கணும்னா கம்பல்சரியாக கொடுக்கணுமா, ஒரு ஜக்காத்து மாதிரி, ஒரு நோன்பு மாதிரி, ஒரு தொழுகை மாதிரி, அது கட்டாய கடமையில் வருமா, அல்லது விரும்பினா இருந்தால் கொடுங்க இல்லாட்டி விட்டுருப்போங்க அப்படிங்கிற கணக்கில் வருமானு கேட்டால், இந்த ஹதீஸில் ஒவ்வொரு ஒரு குழந்தையும் அக்கீகாவுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறான்னு ஹதீஸ் வருது. வாசிச்சோம்ல, அந்த ஹதீஸ் அபூதாவுதில் எல்லாத்துலேயும் வருது. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா கட்டாய கடமைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேறு ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், உங்கள்கிட்ட யாராவது குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால், மண் அஹப்ப ஐ என் சுக்கான் வலதிகி, தன் பிள்ளைக்காக வேண்டி யாராவது இந்த குர்பானி கொடுக்க விரும்பினால் அவர் கொடுக்கட்டும். ஆண் பிள்ளைக்கு 2 ஆடு, பெண்ணுக்கு 1 ஆடு என்ற முறையில் கொடுக்கட்டும் போது மண் அஹப்பன்னு சொல்கிறாங்க. யார் விரும்புகிறாரோன்னு போட்டால் என்ன அர்த்தம், கம்பல்சரி இல்லை. குழந்தை பிறந்துருச்சு, சரி அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த அக்கீகா கொடுக்குற வசதி இருந்தாலும் அது வேறு தேவைக்கு அந்த காசு தேவைப்படலாம் இருக்கலாம்ல. அக்கீகா கொடுக்குறதுக்கு ஒரு 10,000 20,000 ஒரு ஆடு வாங்குறதுக்கு இருந்தாலும் அந்த காசு அவன்கிட்ட இருக்கலாம். இருந்தால் கூட அது வேறு பர்பஸுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆளாக இருக்கலாம். நம்மளோட அக்கீகா கொடுத்து விட்டு அடுத்தால கையேந்து லட்சக்கணக்கில் வச்சுக்கிறவன் தான் கணக்கு பார்க்காம கொடுக்க முடியும். சில ஆயிரங்களை வைத்திருக்கிறவன் அன்றைக்கி கொடுக்க இயலும்னு சொன்னாலும் அப்புறம் கஷ்டப்படுவான். அவன் முடிவு பண்ணிக்கிறேன். இது ஒரு சிறந்த ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு ஏழுமான்னு பார்த்துக்க, விரும்புனா கொடுன்ற விஷயம் தானே தவிர அக்கீகா கண்டிப்பாக கொடுக்கணும்னு இருக்குமே. ஆனால் மண் அஹப்பன்னு சொல்ல மாட்டாங்க. யார் விரும்புகிறாரோ, விரும்பினாரையானால் ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடை கொடுங்க, இல்லைன்னா 1 ஆடு, பெம்பளை பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது யார் விரும்புகிறாரோன்னு சொல்கிற காரணத்தினால் இது என்ன இல்லை, கட்டாயம் கிடையாது. இதை விளங்கிக்கிறணும். இந்த அக்கீகாங்கிறது தகப்பன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளி. எல்லாத்துக்கும் யாருக்கு தகப்பன் இருந்தால் தகப்பன் பொறுப்பாளி. அப்போ தகப்பன் இல்லாட்டி தாய் அவங்களோட சேர்ந்தவங்க யாராவது பொறுப்பாளியாக பாட்டம் பொறுப்பாளியாக இருப்பாங்க. இப்போ தகப்பன் இருக்கும்போது வேறு அவங்க பாட்டனார் மாதிரியான உறவினர்கள் அக்கீகா கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். ஏன்னாடா ஹசன் ஹுசைனுக்கு ரசூலுல்லாஹ் தான் கொடுத்தாங்க. ஹசன் ஹுசைனுக்கு வாப்பா இருக்கிறார், ஹசன் ஹுசைனுக்கு அலி இருக்கிறார், ஹயாத்தோடு இருக்கிறார். அவர் நீ வாப்பா ஒரு அறிவுரை சொல்லியிருக்கலாம், நீ கொடுப்பான்னு சொல்லியிருக்கலாம்.
ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய ரெண்டு ஹசன் ஹுசைனுக்காக ரசூல்லா தான் அக்கா அனில் ஹசனி உல் ஹுசைனி, ஹசன் ஹுசைனுக்காக ரசூல்லா தான் அக்கீக்கா கொடுத்தார்கள். அது நசையில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி என்ன கொடுத்தார்கள் வருதுன்னு கேட்டால் கபுஷைனி 2 ஆடு ஆளுக்கு 2 ஆடு கொடுத்தாங்க. ஆம்பளை பிள்ளையா இருக்கிறாங்கல்ல, அதனால் ஹசன் ஹுசைனுக்கு ரசூல்லா அக்கீக்கா கொடுத்தாங்க. அவருக்கு 2 ஆடு இவருக்கு 2 ஆடு அறுத்து கொடுத்தாங்கன்னு வருகிறது. அப்போ இது மாமனார் வீட்டில் வாங்கிட்டாங்கன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பாத்திமாவுடைய பிள்ளை தானே, பாத்திமாவுடைய வரதட்சணைங்கிற கல்யாணத்தில் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிந்த பிறகு உங்கள் மாமனார் வீட்டிலேருந்து எது இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், வழங்குதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி. பாத்திமா நாயகி அலி ரசூலுடைய மகன் கிடையாதுல்ல, மகளுக்கு தானே, சித்தப்பா மகன் தானே அவர், பாத்திமாவுடைய பிள்ளை தான், மக வீட்டு பிள்ளை தான் அது. மக வீட்டு பிள்ளைக்கு இவங்க ஏன் கொடுக்கணும்? மாமனார் கொடுக்க தேவையில்லை, அலி தானே கொடுக்கணும். அலினா அலியுடைய வாப்பா கொடுக்க வேண்டியது தானே, அவர் இல்லை. அப்போ ரசூல்லா கொடுத்த இதை வச்சுக்கணும்னு சொன்னால் மகளுக்காக தான் கொடுக்குறாங்க. இது என் மக வீட்டு பிள்ளைன்றது தானே கொடுக்குறாங்க. மக வீட்டு பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி இப்போ கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் மருமகன்கிற வகையில் நீங்கள் எதை கொண்டு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. திருமணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, மருமகன் கஷ்டப்படுறாரு, ஒரு கடை வச்சு கொடுங்க, தப்பு கிடையாது. திருமணம் முடிச்சாச்சு, அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ண சிரமப்படுறாரு, நீங்கள் என்ன செய்யலாம்? தாத்தாங்கிற முறையில் நீங்கள் அந்த பிள்ளைக்கு தாத்தாங்கிற முறையில், அவருக்கு மாமனார் இருக்கிற முறையில் நீங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கெல்லாம் உதவி செய்யலாம். அதெல்லாம் எதில் வராது? தவறு வரதட்சணை வாங்கிட்டான்ல வராது. ஏன்டா அப்படின்னா ஒன்று ஆகிட்டாங்க. கல்யாணத்துக்கு நிபந்தனையாக போட்டு வாங்குறது தான் டௌரியை தவிர, கல்யாணம் முடிஞ்சு குடும்பத்தில் ஒருவர் ஆன பிறகு அந்த மாமனார் வீட்டிலேருந்து என்ன கொடுத்தாலும் இப்போ டௌரின்னு எப்படி வரும்? அவர் எதாவது கல்யாணம் பண்ணி சொன்னால் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, ஒரு ஆளாக போயிட்டாங்களே, ஒரு குடும்பத்தில் வரும்போது குடும்பத்துக்குள்ளே உதவி செஞ்சாங்கன்னு தான் வரும். அதுக்கு இது ஆதாரமாக எடுத்து காட்டலாம். அது என்ன ஆதாரம்னா இது ஆதாரம், வேறு என்ன ஆதாரம்? அக்கீக்கா இவங்க கொடுக்க தேவையே இல்லை, அவர் தான் அலி தான் கொடுக்கணும், நான் கொடுக்குறப்பான்னு கொடுக்குறாங்க. அலி கொடுக்க கடமைப்பட்டிருக்கும் போது ரசூல்லா அந்த அக்கீக்கா கொடுத்ததில் இருந்து மற்றவங்களும் அவங்க இப்போ பாட்டனார் மாதிரியான உறவினர்கள் என்ன செய்யலாம்? தாய் மாமா வந்து கூட என்ன செய்யலாம்? நான் கொடுக்குறப்பா, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு ஏற்றுக்கிற வேண்டியதான். இவர் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அது ஒரு சட்டத்தை வழங்கிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த அக்கீக்கா என்பதை இறைச்சியாக கொடுக்குறதா அல்ல அதை விருந்து மாதிரி சமைச்சு இவர் கல்யாணத்தில் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கொடுக்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ கல்யாணத்தில் கொடுக்கணும்னு வருதுல்ல, அதில் என்ன வரும்னா ஒரு ஆட்டை வலிமா விருந்து கொடுத்தாருன்னு தான் வரும். அதை எப்படி விளங்கிட்டீங்க? ஆட்டை கல்யாணத்துக்கு வலிமா விருந்து கொடுத்தாங்கன்னா ஆளாளுக்கு 1/2 கிலோ இறைச்சி வெட்டி கொடுத்தாங்கன்னு விளங்கிடுவீங்களா? அதை எப்படி விளங்குறீங்க? உணவாக கொடுத்தாங்கன்னு தான் அர்த்தம். கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி தான் இதை விளக்கணும். சும்மா இறைச்சியை கொண்டே கொடுத்தாங்கன்னு தான் கல்யாணத்துக்கு வருது. கல்யாணத்துக்கு வருது அப்துல் ரஹ்மான் அவுஃபுக்கு ஒரு ஆட்டை விருந்து கொடுங்குறாங்க. ஒரு ஆட்டை விருந்து கொண்டு அவர் என்னென்னு விளங்கிடுவார், நம்ம தான் என்னென்னு விளங்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்னென்னு விளங்கிறோம்? ஒரு ஆட்டை விருந்து கொடுக்குறோன்னா ஆட்டை அறுத்து அதுக்கு தேவையான ரொட்டி கிட்டியோ பிரியாணி ஏதோ ஒன்று சேர்த்து அது 10 பேருக்கு சாப்பாடை கொடுக்க, விருந்தாக கொடுக்க, கல்யாணத்தில் விருந்தாகத்தான் கொடுக்குறாங்க. அக்கீக்காவுக்கும் அப்படி தான் வருது. அக்கீக்காவுக்கு ஆட்டை கொடுன்னு வந்தால் ஆட்டு இறைச்சியை வெட்டி கொடுன்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் அக்கீக்காங்கிறது கல்யாண விருந்து மாதிரி விருந்து கொடுக்கலாம். ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யலாம்? பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆடை அறுத்து என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரியாணி ஆட்டோட சேர்த்து பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா விருந்தாக கொடுக்கணும், வேறு இறைச்சியை கொடுக்க முடியாதுல்ல. கல்யாணத்துக்கு இறைச்சியை கொடுக்க சொன்னாங்கல்ல, அது இறைச்சி மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல, ரொட்டி கிட்டி ஏதாவது சேர்த்தானே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சேர்த்தானே அடங்கு. அப்போ கல்யாணத்துக்கு வரக்கூடிய ஹதீஸில் எப்படி விளங்கிக்கிறோம்? கல்யாணத்தில் நீ இறைச்சியை சமைச்சு சோறாக்கி பிரியாணி ஆக்கி கொடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை, ஆட்டை கொடுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஆட்டை கொடுங்கிறத மட்டும் எப்படி கரெக்டாக விளங்கிக்கிறோம்? அது விருந்தை தான் சொன்னாங்கன்னு விளங்கிக்கிறோம்ல, அது மட்டும் தான் இதுவும் ஒரு ஆட்டை கொடு, அதுக்கும் ஒரு ஆட்டை கொடு. ஒரு ஆட்டை கொடுன்னொன்னு அதுக்கு மட்டும் என்ன இது நிறைய பேர் என்ன விளங்கியிருக்காங்க? அக்கீக்கான்னா இறைச்சியை வெட்டி ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக இறைச்சி அப்படி கொடுத்தாலும் தப்பு இல்லை, ஹதீஸுடைய வெளிப்படையான வார்த்தையை கூட தப்பு இல்லை. ஆனால் அதனுடைய பொருள் என்னவா இருந்துச்சு? அகராதி அர்த்தப்படி நான் கொடுத்தேன்ட்டு சொன்னாலும் என்ன இல்லை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் விருந்தாக குடிக்கிறது அதுதான் சரியான முறை. ஒரு ஆட்டை கொடுங்கன்னு சொன்னால் எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு சந்தோஷத்துக்கு ஆட்டை கொடுங்கன்னு சொன்னாலே ஆட்டை சமைச்சு விருந்தாக்கி 4 பேர் கூப்பிட்டு கொடுங்கிற அர்த்தத்துக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ கல்யாணத்துக்கு சொன்ன மாதிரியான அடிப்படையில் தான் இதையும் புரிந்து கொள்ளணும். கல்யாணத்துக்கு வரும்போது என்ன வருதுன்னா அவுளியும் போல பிஷாத், ஒரு ஆட்டையாச்சும் நீங்கள் திருமண விருந்தாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன விளங்கணும்? ஆட்டை கொடுன்னா ஆட்டுக்குரிய இறைச்சி வெட்டி கொடுன்னு விளங்க மாட்டேங்கிறோம். எப்படி விளங்குறோம்? யார் இது வரைக்கும் விளங்கினதில்லை. அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்னை தேதி வரைக்கும் யார் என்னென்னு விளங்கல? கல்யாணம் அன்னைக்கு ஆட்டு இறைச்சி வெட்டி வீட்டுக்கு ஆளுக்கு 1 கிலோ கறி கொடுக்கணும் அப்படின்னு விளங்குனது கிடையாது. கல்யாணம்னா சோறு தான் கொடுக்கணும் தான் விளங்கி வச்சுருக்கணும். அவங்க ரொட்டியை கொடுன்னு விளங்கியிருப்பாங்க. அந்த காலத்து மக்கள் நினைச்சிருப்பாங்க அவங்க நாட்டு உணவை விளங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் அக்கீக்காவும் எப்படி வரணும்னு கேட்டால் அது விருந்தாக கொடுங்க, விருந்தாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அக்கீக்கா என்ன செய்கிறாங்க? இப்போ நம்மளாம் நிறைய பேர் என்ன செய்யறோம்னா அக்கீக்கா கொடுக்க வேண்டி இருக்குது, சிறுவரில் வச்சுருக்கிறீங்க, ஒரு ஆட்டை அனுப்புகிறோம் நீங்கள் அங்கே கொடுத்துருங்கிறாங்க. அப்போ ஆட்டை தான் அப்படி தான் கொடுக்கணும்னு விளங்கி வச்சுருக்குறாங்க. ஏன் அது ஒரு பிரியாணியை போட்டு ஒரு சொந்தக்காரங்களுக்கு கொடுங்களேன், நண்பர்கள் கொடுக்க வேண்டியதானே. 2 ஆடுங்கிற எவ்வளோ பேர் கொடுக்கலாம், அதை கணக்கு பண்ணி கொடுத்துக்குறங்க. அது ஒரு நாள் அது ஒரு விஷயம். சமைச்சு தாராளமாக சமைச்சு கொடுக்கலாம். அதுக்கடுத்து சொன்னதுனால கூடுதல் விருந்தோட சம்மந்தம் இல்லாட்டாலும்
குழந்தை பிறந்தவங்க என்ன செய்வாங்கன்னா அது முடியை எடுத்து அதை நிறுத்து அந்த எடைக்கு எடை வெள்ளி கொடுப்பாங்க. முடிய தலை முதல்ல முடி இறக்குறாங்கல்ல அந்த குழந்தைக்கு, அந்த முடியை என்ன செய்வாங்கன்னா தராசில் போட்டு எடை போட்டு பார்ப்பாங்க. 50 கிராம் இருக்கா, 100 கிராம் இருக்கா, 100 கிராம் இருக்குது, 100 கிராம் வெள்ளியே தர்மம் செஞ்சிடுறது. 100 கிராம் முடி இருந்துச்சுன்னு சொன்னால் 100 கிராம் வெள்ளி, 200 கிராம் முடி இருந்துச்சுன்னா 200 கிராம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க. அப்படி ஒரு பழக்கம் மக்கள்கிட்ட இருக்கிறது. பழக்கத்துக்கு சில ஆதாரம் இருக்குது. அது என்ன ஆதாரம்னா, திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹசன் பிறந்த உடனே ஒரு ஆட்டை ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுத்துட்டு ஃபாத்திமாவை கூப்பிட்டாங்க. ஃபாத்திமாவே, நீ வந்து அந்த தலைமுடியை மலிச்சு என்ன செய்யணும், அதை வந்து எடை போட்டு பாரு எவ்வளோ இருக்குது, அதுக்கு அந்த எடைக்கு நீ வெள்ளியை நீ தர்மம் செஞ்சிரு அப்படின்னு மகளுக்கு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னு ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் வந்து பேரப்பிள்ளைக்கு வந்து அக்கீக்கா கொடுத்து விட்டு மகள்கிட்ட சொல்கிறாங்க, அது அவனுக்கு தலைமுடி எடுத்து என்ன செய்யாத நிறுத்துப்பார், அது எவ்வளோ இருக்குது அந்த இடைக்கு வெள்ளியை தர்மமாக செஞ்சிருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னொன்னே அதை நான் நிறுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து 1 திர்ஹம் அல்லது அரை திர்ஹம் இருந்துச்சுன்னு அதில் வருது. 1 திர்ஹம்னா ஒரு 4 காசு தான் எடை. 1 திர்ஹம் தான் அரை திர்ஹம் இருந்துச்சுங்கிறது பொய்யை நல்லா காட்டுது. ஒரு குழந்தையோட தலைமுடி வந்து 2 கிராம் தான் இருக்குமா, 3 கிராம் தான் இருக்குமா, 1 திர்ஹம்னா அவ்வளோ தானே, 4 கிராம் அதிகபட்சமா, அப்போ 4 கிராம் தான் முடி இருக்குமா? செய்தியை பார்க்கும்போதே அது நம்பகத்தன்மை குறைவாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 25 கிராமாச்சு இருக்காது தலைமுடி கூட இருக்குது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் நிறைய முடியோடு இருக்கிற குழந்தைகளும் இருக்குது. அந்த குழந்தை அதிக முடி உள்ள குழந்தைகள் அந்த 50 கிராம் கூட இருக்கும். இவர் என்ன செய்கிறாருன்னா 2 கிராம் 3 கிராம் இருந்துச்சுன்ற மாதிரி அந்த அதிசயில் வருது. 2 கிராம் இருந்தது அல்லது அதோட பாதி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதோட டவுட்டாக சொல்கிறான்னு வைங்களேன், அது போட்டுவோம். இந்த ஹதீஸ் திருமதியில் இருக்கிற வச்சுக்கிட்டு தான் வெள்ளியை தர்மம் செய்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது, நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் திருமதி என்ன செய்கிறாருன்னா இந்த செய்தி வந்து சரியில்லைங்கிறார். திருமதி இந்த ஹதீஸை பதிவு பண்ணிவிட்டு ஒய்ஸ்னாதுகு லைஸபி முத்தசிலின், இந்த ஹதீஸ் வந்து தொடர்பு அருந்த ஹதீஸாக இருக்கிறது. ஏன் ஹதீஸாக இருக்குன்னு கேட்டால், இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக வருகிறது. அலியிடமிருந்து கேட்டு அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் முகமது அலி இப்னுல் ஹுசைன் இவர் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டால் அலியுடைய மகனுடைய மகன். இவர் அலி காலத்தில் பிறக்கவே இல்லை. இவர் வாப்பாவே அலி காலத்தில் பிறக்கலை, ஹுசைன் தான் இருந்தார். அலியுடைய மகன் ஹுசைன் இருந்தார்ல, அவர் அலி காலத்தில் இருந்தார். அந்த ஹுசைனுக்கு மகனுக்கு பேர் அலி, வாப்பா பேரே மகனுக்கு வைப்பாங்க. ஹுசைனுடைய மகனுக்கு பேர் அலி, அவரே அலி காலத்தில் இல்லை. அவருடைய மகன் பேர் முகமது, இவர் தான் அறிவிக்கிறார். அலி இவர் பார்க்கவும் இல்லை, அலிகிட்ட கேட்கவும் இல்லை. இந்த சம்பவம் இருக்கும்போது உலகத்தில் இவர் இல்லை. அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இவர் இப்படி அறிவிப்பார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறதா இருந்தால், அலி சொன்னதாக அறிவிக்கிறதா இருந்தால் அலி காலத்தில் இருந்திருக்கணும், அலியை பார்த்துருக்கணும். இவர் குறைஞ்சபட்சம் வந்து அவர் வாப்பா பார்த்துருந்தா கூட, வாப்பா சொன்னான்னு கூட ஒரு நம்மளால் சொல்லிக்கலாம். வாப்பாவும் பார்த்ததில்லை, இவரும் பார்த்ததில்லை அலியை, இவருடைய வாப்பாவும் அலியை பார்த்ததில்லை, அவங்க தாத்தா தான் அலியை பார்த்துருக்கிறார். அப்படிங்கிறதுனால இதை சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அது திருமதியே சொல்கிறார், அபூ ஜாஃபர் முகமது அலி இப்னு ஹுசைன் அவர்கள் லம் யுத்ரிக் அலி இப்னு அபி தாலிப், அலி காலத்தில் இவர் வாழ்ந்தவர் இல்லை. அதனால் இந்த ஹதீஸ் சரியில்லை, தொடர்பருந்த ஹதீஸுன்றாங்க. அதனால் அந்த எடைக்கேட கொடுக்கறது என்பது சரியில்லாத ஹதீஸு. இது விருந்தோட டாபிக் இல்லாட்டா கூட அதில் வந்ததுனால சொல்லிக்கிறோம், சரியா? இது ஒரு விருந்து. மார்க்கத்தில் அக்கீக்காண்டு ஒரு விருந்து இருக்கிறது, அதை விருந்தாக சமைத்து கொடுப்பது தான் சரியான புரிதல். அதை இல்லை நாங்கள் இறைச்சியாக தான் கொடுப்போம்னா குற்றப்படுத்த முடியாது. ஆடுன்னு தானே வந்திருக்குது, நாங்கள் அதனால் ஆடு கொடுக்க ஒருத்தர் சொன்னார், ஏன்னா நீ இப்போ புரிதல் சரின்னா கூட செஞ்சுட்டு போ. ஆனால் இப்படி சமைச்சு கொடுக்குறது நீ குறை சொல்லக்கூடாது. வலிமாவுக்கு அப்படி தான் வந்திருக்குன்னு சொல்லிட வேண்டியது.